அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள். கடவுளை எப்படி வழிபட வேண்டும், கடவுளை நாம் எவ்வாறு வழிபடுகிறோம் சொல்ல வருகிற சிவவாக்கியர் ரொம்ப அழகா சொல்றார். நீங்கள் கடவுளை வெறும் உருவ வழிபாடை தாண்டி உணர்வு ரீதியாக வழிபட வேண்டும் என்கிறது வலியுறுத்துகிற அருமையான பாட்டு. கல்லு, வெள்ளி, செம்பு, இரும்பு, வெண்கலம் இதெல்லாம் சிலை செஞ்சு வழிபடுறோம். இது இல்லாம சங்கு போன்ற பொருட்களுடன் இந்த உருவத்தை வழிபடுறோம். இது மட்டும் பத்தாது, உணர்வு வழியாக உங்களுக்கு உள்ளாகவும் நீங்கள் கடவுளை காண வேண்டும். நீங்க உங்களுக்கு உள்ளாக நீங்க கடவுளை காண்கிற அந்த மெய்ஞானத்தை அடைகிற போதுதான் முழுமை அடைய முடியும், அதுதான் முக்தி அடைய முடியும் சொல்றாங்க. கல்லு வெள்ளி செம்பிரும்பு காய்த்திடும் தராக்களில் வல்ல தேவ ரூப வேதம் அங்கமைத்து போற்றிடில் தொல்லையற்றிடம் பெரும் சுகம் தருமோ சொல்லுங்கள். இல்லை 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 இல்லை, ஈசன் ஆணை இல்லையே, இது கடவுளின் ஆணை இல்லையே என்கிறார். அந்த வகையில் உணர்வு ரீதியாக நமக்குள்ளாக கடவுளை, இறையை தேடுவோம், மெய்ஞானம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.